கோவாலை கால்வாய் செண்பகராமன்புதூர் பக்கத்துல இருக்கிறோம். செண்பகராமன்புதூர் விவசாயிகள் சங்க தலைவர் தான் நம்ம இப்போ பாக்குறோம். அந்த சங்கத்துல எவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கர் எங்க செண்பகராமன்புதூர் பகுதியில இருக்கு. பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் 1 and 2 உள்ள தண்ணி இந்த சேனல்கள்ல வரும். அந்த ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறக்கணுங்கிறது மரபு. ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறக்குது. அந்த மன்னர் காலத்துல எப்படின்னா, பேச்சுப்பாறையில 2 அடி தண்ணி இருந்தா கூட பாசனத்துக்குன்னு ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறந்துருவாங்க. அந்த ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறக்கும் போது தென்மேற்கு பருவமழையும் ஆரம்பமாயிரும். அப்ப மழையும் வரும், தண்ணி வரும். நாங்க அதுக்கு முன்னாலேயே புழுதி விதப்பாக விதைச்சு பயிராக்கிடுவோம். இந்த ஏரியால எங்க ஏரியா மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மாவட்டம் பூரா இந்த கன்னிப்பூ சாகுபடிங்கிறது பொடி விதப்பு. புழுதியில மழை பருவத்தை நம்பி இந்த தண்ணியே இல்லாம நாங்க ஒரு மாதத்தை பயிர் செய்திருவோம். அப்படி இருந்து காலப்போக்கில் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் 1, 2 இந்த அணைகள்ல குறைந்தபட்சம் 1500 மில்லியன் கன அடி தண்ணீர் இருந்தால்தான் ஜூன் 1ஆம் தேதி திறக்க முடியும். அது இல்லைன்னா பருவமழையை எதிர்பார்த்து இந்த அளவுக்கு தண்ணி வந்த பிறகுதான் திறக்க முடியும் அப்படின்னு ஒரு ஜிஓவை ஏற்படுத்திட்டு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட். அதனால நாங்க அந்த பொடியில விதைச்சால், புளியில பழைய காலம் மாதிரி விதைச்சால் எங்களுக்கு அந்த 30 நாள் ஆன உடனே தண்ணி வரணும். அது இல்லைன்னா அந்த பயிர் பட்டு போகும். அது அப்படியே படாம இருந்தாலும் மகசூல் சரியா தராது. அதனால அந்த பொடியில விதைக்கக்கூடிய பழக்கத்தை நாடு விவசாயிகள் மறந்துச்சு. அப்படிதான் ஆனது. அதுக்கப்புறம் இவங்க தண்ணி தந்த முறைதான் என்னைக்குமே நேரடி பாசனம் பூராவுமே நாங்க தண்ணி தந்த முறைதான் பயிரேற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் விவசாயிகள். அப்ப அந்த தண்ணி ஒரு மாச தண்ணியை நாங்க மிச்சப்படுத்தோம். இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்டினுடைய இந்த திட்டத்தினால ஒரு மாசத்து தண்ணி எங்களுக்கு வேஸ்ட். ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறந்த பிறகு நாங்க பயிர் செய்யறதுக்கு குறைந்தபட்சம் 20 நாள் ஆயிரும். அப்புறம் தொழில தான் பயிர் செய்ய முடியும். அப்ப அந்த தண்ணி தேவைக்கு படுகு இந்த மாதிரி தண்ணியினுடைய விரைவு அதில் அதிகமாகுது. இந்த திட்டத்தை பழைய காலம் அப்படி இல்லை. 2 அடி இருந்தாலும் திரும்ப டேமும் பெருகிடும், எங்க பயிராயிரும். நாங்க இந்த அறுவடையும் ஆவணி மாசத்துல முடிச்சிருவோம். இப்போ அதுவும் இல்லாம இப்ப தீபாவளியை ஒட்டி அறக்கூடிய இப்ப அடுத்த நடக்கூடிய சமயத்திலாங்க நாங்க அறுத்தோம். இதுக்கு காரணம் எங்களுக்கு அந்த பொடி விதைக்கிறது இல்லாம போறதுதான். இதுதான் காரணம். அது போகவும் இந்த ஜூன் 1ஆம் தேதி தண்ணியை தந்தால் முறையாக எல்லா துறக்காங்களே தவிர எங்க சானலுக்கு தண்ணி வந்தது ஜூன் மாசம் 11ஆம் தேதி. நாங்க பலகட்ட கஷ்டங்களை சந்திச்சு தான் ஜூன் 11ஆம் தேதி தண்ணியை கொண்டு வந்திருக்கோம். அவங்களா தரல, நாங்க கொண்டு வந்திருக்கோம். அப்படியாக நிகழ்வு நடந்தது. இந்த ஆண்டு 1ஆம் தேதி தண்ணி திறந்து 3ஆம் தேதியாவது வந்துடணும் எங்க ஊருக்கு. 2ஆம் தேதி தாண்டினா 3ஆம் தேதி காலையில வரணும். ஆனா வரல. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி தான் 8ஆம் தேதி வந்த தண்ணியை 9ஆம் தேதி காணல. 8ஆம் தேதி உள்ள தண்ணி அடுத்த நாள் கூடணும்னு நினைச்சோம். 9ஆம் தேதி தண்ணி வரல. நாங்க என்ன போய் பார்த்து அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல உள்ள சில குறைபாடுகளை பார்த்து அவங்கள நிறைய நெருக்கடி கொடுத்த முறைதான் எங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் தண்ணி தந்திருக்காங்க. அது அவங்களுடைய அஜாக்கிரதை, பிடபிள்யூ டிபார்ட்மெண்டினுடைய அஜாக்கிரதை. அதனாலதான் தண்ணி எங்களுக்கு 11ஆம் தேதி கிடைச்சது. இல்லைன்னா 3ஆம் தேதி கிடைச்சிருக்கணும். அதனால 10 நாள் லேட்டு. அதான் நாங்க இப்ப இந்த 10 நாள் லேட்ல தான் மழை வந்துருப்போம் சொல்லி இப்ப பயந்து பச்சையா அரைச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா 10 நாளைக்கு நிறுத்தி அறுவடை இப்ப இந்த மழை இந்த வடகிழக்கு மழை நெருங்க முடிஞ்சு நாங்க அறுவடை முடிச்சிருப்போம். இந்த மாதிரி இந்த அது போக இந்த பாசிகள் எல்லாம் அந்த பிப்ரவரி 28ஆம் தேதி டேம் க்ளோஸ் பண்ணாங்க எல்லா வருஷமும். அப்படி க்ளோஸ் பண்ணாலும் சில இடங்கள்ல பயிர் பிங்கி இருந்தால், அணையில தண்ணி இருந்தா அந்த பயிரை பார்த்து மாவட்ட ஆட்சியாளருடைய அனுமதி பெற்று ஒரு 10 நாள் தண்ணி தருவாங்க. இது மரபு. இந்த வருஷம் அதையும் 28ஆம் தேதி நான் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு ரொம்ப கராலா சொல்லியாச்சு. ஆனா ஜூன் 1ஆம் தேதி திறந்துருவோம். அடுத்த வருஷத்துல 26ல பிப்ரவரி 28ஆம் தேதி அடைச்சிருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஜூன் 1ஆம் தேதி தண்ணி தந்தாங்களான்னா இல்ல. ஆனா 28ஆம் தேதி கரெக்டா அடைப்போம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அடுத்த பயிரை எப்படி செய்யலாம், இதை செய்யவா பின்னிட்டுனா நம்ம நீண்ட கால ரகத்தை போட முடியாது. குறுகிய கால ரகத்தை கொண்டு 2வது போட்டா எங்க ஏரியால மகசூல் தராது. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு விவசாயி தள்ளப்பட்டிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் ஒழுங்கான முறையில பழைய மரபுப்படி அந்த தண்ணியை தராதுதான் இதனுடைய குறைபாடு. இதுக்கு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தகுந்த நடவடிக்கை எடுத்து முன்னோடி விவசாயிகளுடைய அறிவுரைகளைய கொஞ்சம் கருத்துல கேட்டு நல்லபடியா இந்த விவசாயம் நடக்கிறதுக்கு வழிவகை செய்தால் மட்டுமே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களுக்கு உணவளிக்க முடியும்.
இல்லைன்னா உணவை அளிக்க முடியாது. இதான் உண்மை. இப்ப இந்த இடத்துல வந்து இவ்வளவு பாசி இவ்வளவு அடைஞ்சிருக்கு இல்லையா? அடைஞ்சிருக்கு. எதனால இந்த இடத்துல இவ்வளவு பாசி அடைஞ்சிருக்கு? அதாவது இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி டேமை க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லா சேனல்களையும் 2 போக சாகுபடி முடிஞ்சு டேமில் தண்ணியை நிறுத்தும் போது அந்த 3 மாச காலமும் சேனல் பராமரிப்புக்காக பயிர்கள் இல்லாததுனால அந்த தண்ணியை சேமிக்கவும் செய்தாதான் அடுத்த போகத்துக்கு தண்ணி கொடுக்க முடியும். தொடர்ந்து அந்த கோடை காலத்திலையும் தண்ணி கொடுத்தா டேம்ல தண்ணி பெருகி பாசனம் கொடுக்க முடியாது. அதை கருத்தில் கொண்டு 3 மாசம் அந்த தண்ணியை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது அந்த சமயத்தில் பழைய காலத்துல எல்லாம் கிளீனா எல்லா சேனலும் தூர்வாரிடுவாங்க. மேனுவலாட்டு மக்கள் சக்தியை கொண்டு நல்லபடியா தூர்வாரி தென்னைக்கல் வாரில் வச்சு மண் எந்த மண் இருந்தாலும் தூத்து வாரி எடுத்தாங்க. இப்போ இந்த கரையில ஒரு சின்ன மஞ்சளாத்தி மூடு ஒரு விரல் வெள்ளத்துல இருந்தா 4 கல்லை இலக்கி போட்டிருக்கு, ஒரு சின்ன கிட்டாச்சு. முன்னாடி காலங்கள்ல இந்த பராமரிப்பு பணிகள்லாம் வந்து அவங்க ஒழுங்கா நடந்து ஒழுங்கா அந்த 3 மாச இடைவெளியில கோடை காலத்துல இந்த பராமரிப்பு பணிகள் இந்த தூர்வாரது மட்டும் இல்ல, சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள், மடையில உள்ள ரிப்பேர் வேலைகள் எல்லாம் கிளியரா முடிச்சிருவாங்க. முடிச்சு ஜூன் 1ஆம் தேதிக்கு முந்தி ஒரு மே 20ஆம் தேதி வாக்குல எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறந்தா தங்கு தடை இல்லாம கடைவரம்பு வரைக்கும் போறதுக்கு வகை செய்தார்கள். ஆனா இப்போ இந்த எந்திரமயமாக்கப்பட்டதனுடைய விளைவு அணைய திறந்துகிட்டு தான் இங்க தூர்வாருக்காங்க, தண்ணியில கலக்காங்க. அப்ப இந்த மண்ணெல்லாம் சுத்தமா எடுக்க முடியல. அதனால இந்த மண் இருக்கிறதுனால இந்த பாசி உருவாகும். இந்த மண்ணை சுத்தமா எடுக்காததுனால இந்த பாசி உருவாகிறதுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. கோடை காலத்துல சுத்தமா தூர்வாரினால் மட்டும்தான் இந்த பாசி இடையில இப்படி அரிக்க வேண்டிய சூழ்நிலை வராது. இப்ப இதுல வந்து கீழே வந்து தரையில வந்து நல்ல சிமெண்ட் போட்டு தானே இந்த தரை இருக்கு. சிமெண்ட் போட்டு தான் இருக்கு. சிமெண்ட் போட்டு தான் இருக்கு. இதுல ஒரு சின்ன கட்டுமானங்கள் கட்டுவாங்கன்னா அதுல பவுண்டேஷன் தோடக்கூடிய மண்ணு இந்த சேனல்ல குமிச்சு வைக்கப்படுகிறது. மீண்டும் அந்த வேலை முடிஞ்ச உடனே மண்ணை பாதியை எடுத்துட்டு பாதியை விரிச்சு வச்சுட்டு போயிருக்காரு அந்த கான்ட்ராக்ட். எந்த அதிகாரியும் வந்து பாக்குறது இல்ல, ஏன் சுத்தமா எடுக்கலன்னு கேட்கறது இல்ல. அதுதான் இதனுடைய குறைபாடு. இதை நான் எவ்வளவோ எல்லா அதிகாரிகள்ட்டையும் சொல்லியிருக்கேன், யாரும் அதை கண்டுக்கிடது இல்லை. நம்ம விவசாயி சொல்லதான் முடியுமே தவிர அவங்கள நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த மிஷின் வந்து பண்ணும்போது இந்த கால்வாய்கள் எல்லாத்தையும் கல்லெல்லாம் புடுங்குறாங்க. எந்திரமயமாக்கல் இதுல வந்த உடனே சின்ன கிட்டாச்சியை வச்சோ பெரிய கிட்டாச்சியை வச்சோ தூர்வாரும் பொழுது மேனுவலா செய்யும் போது ஒரு அறுவாலை வச்சு லேசா தண்டா அந்த சின்ன மஞ்சளாத்தி செடி களை செடி மட்டும்தான் எடுக்கப்படும். ஆனா இப்போ ஒரு சின்ன ஒரு விரல் வண்ணத்தில் உள்ள மஞ்சளாத்தி செடியை வெட்டதுக்கு 9 கல்லா பேத்துறாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல இந்த சானல்ல கரைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னா தூர்வாரக்கூடிய வண்டினாலதான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால இருந்த ஈட்ட வர நான் அவரை கூட்டி கூட கொண்டு வந்து காட்டிருக்கேன். இது ஈக்கலை. அதுக்கு என்ன சரி நாங்க பாத்துக்கிட்டோம், அதுல ஒண்ணுமே செய்யல. இப்பவும் அப்படிதான் கிடக்கு. இப்போ 356 கனஅடி தண்ணி நம்ம சாலையுடைய கெப்பாசிட்டி. இப்போ இதுக்கு முன்னால இந்த ராதாபுரம் கால்வாய் வெட்டதுக்கு வந்து 250 கனஅடி தான். அந்த 250 கனஅடி 5 கிராமம் வரை கிளீனா பாசனம் கொடுத்து அங்க வர நெல்பயிரியா இருந்துச்சு. இப்போ 356 கனஅடி குட்டம் பிறகும் 5 கிராம ஏரியாலாம் ட்ரை ஏரியாவா உங்க ஏரியா மாதிரி ஆயிட்டு, ராதாபுரம் தாலுகா மாதிரி ஆயிட்டு. இது காரணம் இந்த தூர் வாராது. தூர் கிளீனா அந்த கோடை காலத்துல வாரணும். மே 10ஆம் தேதிக்கு மே 20ஆம் தேதிக்கு வந்து தூர்வாரி முடிக்கணும். அப்படி முடிச்சால் மட்டும்தான் சுத்தமா எடுக்கதை நம்மளும் பார்க்க முடியும். அதுல தவறு இருக்கதை நம்ம சுட்டி காட்ட முடியும். இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டிடுவோம்னு சொல்லிதான் தண்ணியை திறந்துட்டு கலக்கி விடுறாங்க. இப்ப ஒரு 10 வருஷமா அந்த வேலை தான் நடக்கு. அதனாலதான் இந்த பாசி உருவாகுது. வந்து ராதாபுரம் பகுதிக்கு வந்து இங்க தோவாளை பகுதி இல்ல கன்னியாகுமரி மாவட்டம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இப்படி எங்களுக்கு தாராளமாக அணைக்கட்டுகள்ல தண்ணி இருக்கும் பொழுது எந்த விவசாயியும் ராதாபுரத்துக்கு இல்ல ராமநாதபுரத்துக்கு கொடுத்தாலும் அதை ஆட்சேபிக்க மாட்டான். நம்மளை போல உள்ள விவசாயி தான் இருக்கு. பாலா கடலுக்கு போறத நம்மளை போல உள்ள விவசாயி பயன்படுத்தட்டும் தான் நினைப்போமே தவிர எந்த விவசாயியும் அப்படி மாற்று கருத்து இல்லை. ஆனா அங்குள்ள மக்கள் தவறாக புரிந்துருக்காங்க அப்படின்னு. இது காரணம் இந்த 356 கனஅடி உட்டம் இருக்கும். உங்களுக்கு ஏன் வரமாட்டுக்குன்னு சொன்னா சானலை முறையாக தூர்வாரல, சானலை ஒய்த்தி கட்டலன்னு இல்ல. 3 அடி தான் இருக்கு பார்த்தீங்களா? இதுல தெரியல, இதான் பழைய கட்டு. தண்ணி போயிருக்கலாம், இதான் பழைய கட்டு. அதுக்கு மேல 3 அடி ஒய்த்தி இருக்கு இந்த சானல் கரை. இந்த வயல்கள் எல்லாம் மண் எடுத்து உண்டு. எனக்கும் வயல் உண்டு. இதுல என் வயலையும் மண் எடுத்து இதெல்லாம் மானாமாரி மண் எடுத்து இந்த கரையை ஒய்த்தினாங்க. இப்படி அந்தந்த பகுதியில மானாமாரி நிலங்களையும் மண் எடுத்து திறச்சி ஒய்த்தி இருக்காங்க. அதை 6 அடி பேச்சுப்பாறை பெருங்காடியை ஒய்த்திருக்காங்க. இந்த தோவாள சானலுடைய கரையும் 3 அடி ஒவ்வொரு 2 கரையும் ஒய்த்தி
இந்த மாதிரி ஸ்லாப் அடிக்கிருக்காங்க மண் அரிக்காம. இவங்க இப்ப ஸ்லாப்பாவளவு இந்த கிட்டாச்சி உடைச்சு போடுது. இதுதான் அடிக்கடி சேனல்ல உடைப்பு ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் சரி பண்ணினால் இந்த 356 கனஅடி 5 கிராமத்துக்கும் போகும், உங்க ராதாபுரம் கால்வாய்க்கும் வரும். இந்த மாதிரி செழிப்பாக தண்ணீர் இருக்கும் பொழுது, தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும் போதுதான் அங்க வந்து சேராது. தண்ணி அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் அங்க வந்து சேராது. இப்போதைக்கு இல்ல, இப்போ 2-3 வருஷமா நல்ல தண்ணி இருக்கு. உங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு சந்தோஷம், எந்த விவசாயிக்கும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா உங்களுக்கு நீங்க 356 கனஅடிக்கு அங்க வந்து சேரலன்னு சொல்லும் போது அதிகாரிகள் 400 கனஅடியை திறக்காங்க. இங்க சேனல் உடைச்சிட்டு போயிருக்கு. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, எங்களுக்கும் பயிரவளம் பட்டு போகும். இதுதான் அடிக்கடி நிகழ்வு ஏற்படுது. இந்த உடப்பு அடைக்கிறதுக்கு 15 நாள் டிலே பண்ணிப்பாங்க, இந்த பயிரவளம் பட்டு போகும். இப்படி பூதவாரம் பயிரை விட்டு இந்த பயிரை படக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்களால தள்ளப்பட்டு பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இந்த பகுதி விவசாயிகள் அனுபவிச்சுட்டு இருக்கும். இதான் உண்மை. அந்த அணைய வந்து 6 அடி உயர்த்தினாங்க, கால்வாயை உயர்த்தாம விட்டுட்டாங்க. கால்வாய்கள் உயர்த்தி இருக்கு, இன்னும் நான் சொல்லுவேன் உயர்த்தலன்னு இல்ல. கால்வாய் 2 கால்வாயை உயர்த்திருக்கா, கரை உயர்த்திருக்கல. அதான கால்வாயை உயர்த்தது, மனசிலாச்சா? கரை உயர்த்திருக்கல, அங்க 6 அடி உயர்த்துற மாதிரி இந்த கால்வாயும் 3 அடி. இந்த 156 250 மேல 356 106 கனஅடி கூட போகுதுக்கு 3 அடி 2 கரை உயர்த்திருக்காங்க. உயர்த்தி அந்த உயர்த்தின இடத்துல மண் போட்ட இடத்துல அரிக்காம ஸ்லாப் அடிக்கிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லாப் ரெடிமேடா செய்து கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணி பாயிண்ட் வச்சு அழகா இருந்து, அது மேனுவலா செய்து வர அது அழகா இருந்துட்டு இருந்து. இப்ப இந்த கிட்டாச்சியை வச்சு தூர் வரும் பொழுது யாரும் அதிகாரிகள் வந்து பார்வையிடாமலும் அதுகளை உடைச்சு போனதுனாலையும் தான் கரைகள் சேதப்படுது. அடிக்கடி உடைக்கி முறையாக கடை வரம்பு தண்ணி போய் சேர மாட்டேன். இதுகளெல்லாம் கரைகளை நீட்டா அந்த இதெல்லாம் செய்தால், தூரையும் அந்த மே 20ஆம் தேதிக்கு முந்தி வாரி முடிச்சால் பார்க்க நீட்டா அந்த மண்ணெல்லாம் வாரணும். ஒரு கட்டுமானம் நடந்தா அந்த கான்ட்ராக்ட் அந்த மண்ணெல்லாம் வாருகாரான்னு மேல் அதிகாரி பார்க்கணும். பார்த்து அதெல்லாம் முறைப்படி தூர்வா இந்த மண்ணை எடுத்து தூரம் மாத்தினா மட்டும்தான் சேனல்ல கிளீனா தண்ணி போகும், கடை வரம்புக்கு போயிடுச்சு. இந்த பாசி இப்ப இந்த நேரத்துல எடுக்கிறோம்னு சொல்லி கல்லுகளை எல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. ஆமா, அவன் அது எல்லாம் எடுத்தா தானே தண்ணி போகும். கல்லு கிடந்தாலும் போகாதுல, தடுக்கும்ல, அதனால எடுத்து போடுவாங்க. இப்படி நாள் படே கரைகளை உடைச்சு இந்த கல்லை அவ்வளவு பாரி கரையில வச்சு வண்டியும் போடாம இடையூறாதான் இருக்கு. இதை எடுத்து மாற்ற மாட்டாங்க. அது வேற இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம சேனல்லையாவது தண்ணி கடவரம் விவசாயிகள் வரைக்கும் செழிப்பா இருக்க காலத்துல போய் சேரணும். அப்படி இருந்தா மேல உள்ள எல்லா விவசாயிகளும் நாங்க சந்தோஷமா தான் நினைக்கமே தவிர எந்த விவசாயிகளுக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அவங்க நமக்கு தண்ணி தர மாட்டேங்காங்க அப்படின்னு தவறுதலா நினைச்சுக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பாசிகளை வந்து எடுக்கிறதுக்காக இப்ப இதை அடைச்சிருக்காங்க, 4 நாளா தண்ணி வரல. அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்ப அறுவடைக்கு ரெடியா இருக்கிறதுனால எங்க ஊர் பகுதியில பிரச்சனை ஒரு 3 நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கும். அறுவடைக்கு இடத்துல இருந்தாலும் நாங்க அடுத்த பகுதி நாத்து நிறைய இடங்கள்ல நாத்தாங்கால் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் 4 நாளையில நாத்து பாவனாதான் TPS 3 வித்த வேளாண்மை துறை விநியோகிச்சிருக்கு. அந்த வித்தை வாங்கி வச்சிருக்கோம். அது நாத்து பாவி நட்டா 145 நாள் வயதுடைய பயிராயிரும். அதுக்கு மார்ச் கடைசி வரை தண்ணி தேவைப்படும். இவங்க மார்ச் பிப்ரவரி 28 அடைச்சிட்டாங்கன்னா அந்த பயிரை நாங்க எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே பயிர் செய்வா வேண்டாமா அப்படிங்கிற முறையில இந்த விவசாயிகள் அதை விட கொஞ்சம் நாள் குறைஞ்ச வித்த இப்ப 2வது போய் கடையில வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப நாத்து பானாதான் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள அறுவடை பண்ண முடியும். அது இல்ல இன்னமும் 10 நாள் கழிஞ்சா அதுக்கும் தண்ணி பொறவு தேவைப்படும். இவங்க தண்ணி தர மாட்டா அந்த பயிர் மம்மா போயிடும், பட்டு போகும். 3 நாள் நிறுத்தி இருக்கனால இன்னமும் சில ஏரியாக்கள்ல நாத்தாங்கால் உழுந்திருக்க விவசாயிகள் தண்ணி என்னைக்கு வரும்னு முந்தாலே உடனே காட்டிட்டு இருக்காங்க. அறுவடை பண்ணக்கூடிய விவசாயிகள் ஒரு வாரம் கழிச்சு வந்தா பிரச்சனை இல்லைன்னு நினைப்பாங்க. நாத்தாங்கால் உழுந்திருக்க விவசாயிகள் அறுவடையை முடிச்சு நாத்தாங்கால் உழுந்திருக்க விவசாயிகள் இந்த கோழிக்கோட்டு பத்த அந்த சைட்ல எல்லாம் நாத்தாங்காலம் உழுந்திருப்பாங்க, வயலும் உழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப தண்ணி வேணும், அவங்க உடனே கேட்பாங்க. அவங்களுக்கு தண்ணி வரலன்னா அவங்க நிலைமை கஷ்டம். உழுத தொழில் காயும். 2வது உழுதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 1500 ரூபாய் வேஸ்டா செலவு பண்ணணும். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் இந்த பகுதி விவசாயிகளுக்கு இப்ப சேனல்ல ரொம்ப நாள் அடைச்சா வரும். அதனால இப்ப இந்த ஒரு 3 நாளையில ஓரளவுக்கு பாசிகளை எடுத்து தண்ணியை கொடுத்து எந்த அளவுக்கு கடவரம்பு வர கொண்டு சேர்க்க முடியுமோ இங்க உள்ள மடைகளை எல்லாம் இங்க உள்ள தேவைக்கு தக்க போட்டு மடைகளை அடைச்சு இப்ப பாயதுக்கும் கொஞ்சம் கொடுத்து அப்படி கொண்டு போறதுக்கு தான் இந்த ஒரு சீசன் நம்ம வழி பார்க்கணும். அதுக்கு அடுத்த சீசனுக்கு நான் சொன்னது மாதிரி சேனலை முறையாக நல்லபடியா தூர்வாரது எல்லா விவசாயிகளும் முயற்சி செய்யணும்.
அதான் எல்லா விவசாயிகளுக்கும் நன்மை பயக்கும் என என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன். இப்ப இத வந்து அள்ளி கரையில வச்சிருக்காங்கல்ல, அதனால ஏதாவது சங்கடம் அதை ரிமூவ் பண்ணுவாங்களா? ஒண்ணு ரிமூவ் பண்ண மாட்டாங்க, யார் சொன்னாலும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இப்படியே தான் இருக்கும். இந்த ஒரே கரையில வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த கரையில அறுவடை பண்ணா இப்ப வண்டி வரும். அந்த கரையில வைக்காம இருக்கணும். அது வைக்கல, அதனால நான் அவங்கள்ட்ட ஒண்ணு சொன்னேன். இதான் உண்மை. மற்றபடி எடுத்து வச்சுட்டு அவங்க மாத்த மாட்டாங்க, மாத்தவே மாட்டாங்க. அதை பத்தி நம்ம யாரும் எடுத்துட்டு போனாலும் எடுத்து அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லுவாங்க. எடுத்துட்டு போலாம், தாராளம் எடுத்துட்டு போலாம். ஏதோ பள்ள நேரத்தை கொண்டு போவாங்க. மண்ணுகள் எல்லாம் சேர்ந்து தானே இருக்கும். நன்றி. நன்றி பாப்போம்.